திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக கடல் 80 அடி நீளத்திற்கு உள்வாங்கி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருச்செந்தூரில் இரண்டாவது நாளாக 80 அடிக்கு தற்பொழுது கடலானது உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு முருகனை வழிபட்டு செல்வார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் கடற்கரையில் புனித நீராடியது வழக்கமாகவும் கொண்டிருக்கின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படும். ஆனால் கடந்த 6 மாத காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் கடற்கரையில் கடலரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கக்கூடிய கடலானது தற்பொழுது உள்வாங்கி காணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் கோவில் நாளைக்கிழமை பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து கடலுக்குள் 80 அடி உள்வாங்கி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடல் உள்வாங்கிய காரணத்தினால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் மேல் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அந்த பாறையின் மேல் அமர்ந்து தற்பொழுது ஆபத்தை உணராமல் புனித நீராடியும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.